அனைவருக்கும் வணக்கம். குஜராத் ராஜ்கோட் பகுதியில் இருக்கக்கூடிய தர்ஷன் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட்டில் ஒரு வாட்ச்மேன் வந்து காலையில் டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு. இவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டில் 4th ஃப்ளோர்லேருந்து ஒரு லேடி வந்து கீழே குதிச்சிருக்காங்க. இந்த வாட்ச்மேன் வேகமாக ஓடி போய் அந்த லேடி யாருன்னு சொல்லி கிட்ட போய் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட உயிருக்கு போராடின நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து இருக்காங்க. அந்த லேடியோட பேர் வந்து ஜெயஸ்ரீ, வயசு வந்து 64 ஆகுது. உடனடியாக அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறாருனா, வேகமாக ஓடி போய் அவங்க வீட்டு கதவை தட்டுறாரு. கதவை தட்டினதுக்கப்புறம் அவங்க பையன் தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மா இது மாதிரி மேலேருந்து கீழே குதிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஜெயஸ்ரீயோட பையன் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக ஓடி வர்றாரு. வந்துட்டு தன்னோட அம்மாவை பார்க்கும்போது அந்த இடத்துல கத்தி கதறி அழுகிறாரு. ஏன்னா தன்னோட அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து கூடி வேடிக்கை பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸுக்கு ஒரு பக்கம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அந்த ஜெயஸ்ரீ வந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து போலீஸ் டேரெக்டாக இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது இந்த லேடி வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ எங்கேருந்து விழுந்தாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது இந்த வாட்ச்மேன் தான் பார்த்தீங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதாவது மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து கீழே குதிச்சிட்டாங்க. குதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த சவுண்டு கேட்டு தான் நானே பார்த்தேன்ற மாதிரி இந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த கட்ட விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த லேடியோட மொத்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த இறந்து போன லேடியோட பேர் வந்து ஜெயஸ்ரீ நத்வானி. இவங்களுக்கு வந்து 64 வயசு ஆகுது. இவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காங்க. இவங்க பையன் பேர் வந்துட்டு சந்தீப் நத்வானி. அவருக்கு வந்து வயசு 31 ஆகுது. அவருக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். பணத்துக்கு எந்த அளவுக்கும் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியே கிடையாது. இந்த ஜெயஸ்ரீ வந்து ஜாமநகரில் இருக்கக்கூடிய அவங்க பூர்வீக வீட்டில் தான் வந்து தங்கியிருந்திருக்காங்க. சில மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்திருக்கு. பக்கவாதம் வந்ததுலேருந்து இவங்களால எழுந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. ஸோ இந்த மாதிரி நடக்க முடியாதனால இவங்களால வந்து பாத்ரூம் போக முடியல, குளிக்க முடியல, இந்த மாதிரி அடிப்படை விஷயம் கூட இவங்களால பண்ணிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சந்தீப் வந்துட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதாவது இந்த ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே வந்து இந்த சந்தீப்போட மனைவி 2 பேரும் வந்து இந்த ஜெயஸ்ரீ வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்ல இந்த சந்தீப்புக்கும் அவரோட மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. அதாவது இந்த சந்தீப்போட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எதுக்கு இவங்களை வந்து டெய்லியும் பார்த்துக்கணும், இவங்களுக்கு வந்து பாத்ரூம் போனாலும் நான் கூட போகணும், இவங்களை குளிப்பாட்டி விடுறதும் நான் தான் பண்ணணும், இவங்களுக்கு சாப்பாடு முதல் கூட நான் தான் எடுத்து கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி இவங்களோட எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கேன், இது வந்து என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தன்னோட கணவர்கிட்ட சொல்லி அவங்க வந்து சண்டை போடுறாங்க. இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. இதை காரணம் காட்டி, அதாவது இந்த ஜெயஸ்ரீயை காரணம் காட்டியே டெய்லியுமே உங்களுக்குள்ளே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டை வந்து ரெகுலராக போய்கிட்டே இருக்கிறனால ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சந்தீப் என்ன பண்ணுறாருனாக்க ஒரு முடிவு பண்ணுறாரு. 2017 செப்டம்பர் 27 காலையில் வந்துட்டு இந்த ஜெயஸ்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாளாக வீட்டுக்குள்ளேயே நான் இருந்துட்டேன், எனக்கு வந்து மேலே மாடிக்கு கூட்டிகிட்டு போ, நான் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இந்த சந்தீப் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட அம்மா வந்து கைத்தாங்களாக மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கம்மா, நான் வந்து ரிட்டன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மாடியில் விட்டுட்டு இவர் மட்டும் கீழே இறங்கி வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் தன்னோட வீட்டில் இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தாக்கா இவங்களோட கதவை யாரோ தட்டுற சவுண்டு கேட்குது. யார் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த வாட்ச்மேன் வந்து கதவை தட்டுறாரு. என்ன அப்படின்னாக்கா, உங்கள் அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டதும் பதறி போயிட்டு இங்கே பார்க்கிங் பிளேஸ்க்கு வராரு. ஏன்னா பார்க்கிங் பிளேஸில் தான் அவங்க அம்மா வந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு கிளியராக தெரிஞ்ச விஷயம், இவங்க அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு மன உளைச்சல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலேருந்து கீழே குதிச்சிருக்காங்க. ஸோ இது கம்பல்சரி சூசைடு தான் அப்படின்னு சொல்லி 174 CRPCயில் கேஸ் போட்டு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு 3 மாதம் கழிச்சு இதே ராஜ்கோட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன இருந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த இறந்து போன இந்த ஜெயஸ்ரீ வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க கிடையாது, இது வந்து ஒரு பக்கா மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் இருக்குது. ஆனால் அந்த லெட்டர் யார் அனுப்புனாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியவே இல்லை. இப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த லெட்டரில் இருக்கிறது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த கேஸை வந்து மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி அது மர்டராக இருந்தால் அதை யார் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நிறைய யோசனைகள் வந்து போலீஸுக்கு இருக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக சந்தீப்போட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சந்தீப்கிட்ட மறுபடியும் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது ஏற்கனவே என்ன நடந்ததோ அதை தான் வந்து இந்த சந்தீப் சொல்லியிருக்காரு. ஸோ சந்தீப் மேலே ஒரு டவுட்டும் போலீஸுக்கு வரல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஆல்ரெடி சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த ஃபுட்டேஜை இப்போ தான் வந்து போலீஸ் வந்து எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த சந்தீப் சொன்ன மாதிரியே அவங்க அம்மாவை வந்து காலையில் வந்து மேலே கூட்டிகிட்டு போனது இருக்குது. அதாவது நடந்து வந்து படிக்கட்டில் இவர் தான் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாரு. ரிட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை மேலே விட்டுட்டு இவர் ஒத்தையாக நடந்து வர்றாரு. ஸோ இந்த ஃபுட்டேஜும் இருக்குது. அடுத்து சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்து வாட்ச்மேன் வந்து கதவை தட்டுறாரு. ஸோ இந்த ஃபுட்டேஜும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சந்தீப் சொன்னது தான் 100% உண்மை. அவங்க அம்மா வந்து சூசைடு தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது. ஆனால் இப்போ தான் போலீஸுக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னாக்கா,
இவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி பக்கவாதம் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே அடுத்தவங்க துணை இல்லாமல் அவங்களால நடக்க முடியாது அப்படிங்கிறனால தான் அவங்க பையனே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது மேலே மொட்டை மாடியில் வந்துட்டு அந்த கைப்பிடி சுவர் பார்த்தீங்கன்னா 3 அடி உயரத்துக்கு இருக்குது. இந்த 3 அடி உயரத்தில் மேலே ஏறி அந்த லேடியால கீழே குதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. அப்படி இருக்கும்போது வேற யாரோ தான் இந்த லேடியை வந்து தூக்கி கீழே போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ போலீஸ்க்கு வந்து சந்தேகம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா மறுபடியும் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது இவர் வந்து கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போனதற்கு ரிட்டன் கீழே இறங்கி வந்ததற்கு. ஸோ கீழே இறங்கி வரும்போதெல்லாம் பார்த்தாக்கா அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி வந்து கீழே இந்த பார்க்கிங் பிளேஸில் விழுந்து கிடக்குறாங்க. ஸோ ஒருவேளை இவரே கீழே தூக்கி போட்டுட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா வேறு யாராவது மேலே மொட்டை மாடியில் இருந்து அவங்க ஒரு வேளை தூக்கி போட்டிருக்கணும். அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த சந்திப்புக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் மேலே போனப்போ கண்டிப்பாக நான் இவங்களை பார்த்தேன், இவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். அப்படி இருக்கும்போது யாரும் இல்லைங்கிற மாதிரி தான் சந்தீப் சொல்லியிருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் இவர் தான் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இந்த சந்தீப்போட கேரக்டர் பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது எல்லாரும் சொன்ன பதில் என்ன அப்படின்னாக்கா இந்த சந்தீப்போட கேரக்டர் சரியில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த சந்தீப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசி காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ அங்கே போயிட்டு இவரோட கேரக்டரை விசாரித்து பார்க்குறாங்க. அங்கே விசாரிக்கும் போதும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னாக்கா இவரோட கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் தான் இதை பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகி இவரை மறுபடியும் விசாரிக்க வேண்டிய விதத்தில் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு உண்மை கிடைக்குது. அதாவது சந்தீப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஜாம்நகரில் தன்னோட அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்துடுது. ஸோ பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் உண்மையிலே இறக்கப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட அம்மா வந்து இங்கே ராஜ்கோட்டில் இருக்க தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அவங்க அம்மா சுத்தமாக பார்த்துக்கவே கிடையாது. அதுக்கு பதிலாக இவரோட மனைவி தான் வந்து இவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள்னா ஓகே, தொடர்ந்து டெய்லி நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனைவி வந்து சந்தீப்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வர்றதுனால இப்போ சந்தீப் ஒரு முடிவுக்கிறாரு. என்னென்னா எதுக்காக வந்து நம்ம ஃபேமிலியில் சண்டை வரணும், இப்போ சண்டை வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா நம்ம அம்மா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி காலையில் தன்னோட அம்மாவை வந்து வலுக்கட்டாயமாக என்ன பண்ணுறாருன்னா மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மா நீங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறீங்க, வெயிலில் கூட மேலே பார்க்கவே முடியல, நீங்கள் வந்து காலை வெயில் உடம்புல பட்டால் தான் அது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொல்லி டைரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாரு கைத்தாங்களா. இந்த மாதிரி கைத்தாங்களா மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அம்மாவை என்ன பண்ணுறாருன்னா மேலேருந்து தூக்கி கீழே போட்டுறாரு. கீழே போட்ட அடுத்த செகண்டே என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஓடி வந்துடுறாரு தன்னோட ரூமுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காரு. இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ச்மேன் வேகமாக வந்து கதவை தட்டுறாரு. ஸோ உங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னதும் தன்னோட ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து அழுதுகிட்டே வேகமாக ஓடியாடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இன்னொரு ஃபுட்டேஜ், முக்கியமான ஒரு ஃபுட்டேஜ் வந்து போலீஸுக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஜெயஸ்ரீ வந்து கீழே விழுந்து கிடந்தது ஒரு பார்க்கிங் பிளேஸ். அந்த பார்க்கிங் பிளேஸில் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது தன்னோட பையனை பார்த்து விரலை நீட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுட்டேஜில் கிளியராக இருக்குது. ஸோ இந்த குற்றவாளி இவன் தான் அப்படிங்கிற மாதிரி விரலை நீட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சந்தீப்போட ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் அதே மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா ஆதாரங்களும் வச்சும் கேஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா 174 சிஆர்பிசிலேருந்து ஆல்ட்ரு பண்ணி 302 ஐபிசிக்கு மாற்றுறாங்க. அதாவது தற்கொலை வழக்கு வந்து கொலை வழக்கை வந்து மாற்றுறாங்க. எல்லா எவிடன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ராஜ்கோட் செஷன்ஸ் நீதிமன்றம் வந்து ஜூலை 18 2021 அன்றைக்கி இந்த சந்தீப் நத்வானிக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. தன்னோட அம்மாவை வந்து பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களே வந்து கொலை பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களை வந்து சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அம்மா தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அந்த டயத்தில் உங்களை வந்து சரியாக பார்த்துக்க முடியலன்னு சொல்லி அவங்க வந்து உங்களை கொண்டிருந்தா என்ன ஆகிறது? ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துருக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து வயசானதுக்கப்புறம் குழந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் பார்த்துக்க தவறிட்டீங்க. இதே தான் உங்களுக்கும் நடக்கும். அதாவது உங்களோட பசங்களோ உங்களோட பொண்ணுங்களோ பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வயசானதுக்கப்புறம் இதை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இதே தான் உங்களுக்கும் பண்ணுவாங்க. பெத்த தாயே கொலை பண்ண இந்த சந்திப்பை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.